ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்தீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சீசி எக் கிரீப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துலாமா? ஒரு 100 மைதா எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml பால் எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியனை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறமா சீசி ஸ்லைஸ் எடுத்துக்கிறோம். என்கிட்ட மொசரலா சீஸ் கிடைக்கல, அதனால நான் இன்னைக்கு சீசி ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துட்டோம்னா ஆனியன் சீக்கிரமாகவே நமக்கு ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சால்ட்டு சேர்க்கலாம். ஏன்னா நமக்கு சாட் மசாலாவில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ், அதாவது தனியாத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறமா இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நம்ம எக் கிரீப்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை தான் நம்ம ஒரு ஷீட் ரெடி பண்ணி, மைதா யூஸ் பண்ணி ஒரு ஷீட் ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த எக் கிரீப்ஸ் ரெடி பண்ணுறோம். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி முட்டை வந்து கெட்டியாகாமல் உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் தான். இப்போ நம்மளுடைய எக் கிரீப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த எக் கிரீப்ஸை ஸ்டஃப் பண்ணுறதுக்கான ஷீட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு முட்டையை ஒரு பவுலில் எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் பீட்டர்லனா நீங்கள் நார்மலாகவே ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம 100 ml பால் எடுத்து வச்சோம்ல, அதை இந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம இதில் மைதாவை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி சேர்ந்துடக்கூடாது. நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷீட் ரெடி பண்ணலாமா? வாங்க ஷீட் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். நம்ம ஷீட் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும், அந்த அளவுக்கு ஊற்றணும். அதனால் கொஞ்சம் மைதா கரைச்ச அந்த லிக்விடை வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம். ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அப்படியே திருப்பி தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஸ்லைஸ் வந்து நல்லா ரொம்ப மைல்டாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். நமக்கு இந்த ஷீட் ரொம்ப மெல்லிசாக இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். சீசி எக் கிரேப் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய ஷீட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற ஷீட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஷீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஷீட்டை போட்டு ஒரு பிளேட் மேலே போட்டுக்கலாம். இல்லை எது மேலேயாவது வச்சுக்கோங்க. நான் இப்போ பிளேட் மேலே ஒரு ஷீட்டை போட்டு அதில் வந்துட்டு எக் கிரீப் ரெடி பண்ணோம்ல, அதில் ஒரு 2 ஸ்கூப் இந்த மாதிரி போட்டு எனக்கு தேவையான அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதில் ஒரு சீசி ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் மொசரலா சீஸ் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதில் துருவி போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக எக் கிரீப்ஸை மறுபடியும் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஷீட்டை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் இதாகாமல் இருக்கும். டைட்டாக இது பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஷீட்டை டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 கார்னர்ஸையும் மடிச்சு விட்டு அப்புறமா இப்போ ஓரமாக இருக்கிற இந்த கார்னர்ஸையும் நம்ம நல்லா டைட்டாக மடித்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எக் கிரீப் உள்ள இந்த சீசி ஸ்லைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை தூக்கி நம்ம அப்படியே எடுத்து கடாயில் லைட்டாக, நீங்கள் கடாயோ இல்லை இது நான்ஸ்டிக் பேன் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விடுங்க. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் 3 எக்ஸ் சீசி கிரீப்பையும் நான் பொரிச்சு எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தாலே போதும், ரொம்பலாம் இதாகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கிட்டாச்சு. பாருங்கள், நம்மளுடைய
சீசி எக் கிரீப் நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்க ஆயிலில். இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இது ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுடைய சீசி எக் கிரீப் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஸ்டஃபோட எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் மொசரல்லா சீஸை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய சீசி எக் கிரீப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.